விவேக் ஷேடோஸ். நான் உங்களுக்கு விஜய் பேசுகிறேன். வணக்கம் சரவணன். இப்போ நம்ம பேச போகிற படம் ஐடென்டிட்டி. ரிஷா கிருஷ்ணன், டொவினோ தாமஸ், வினய் ராய் இவங்க தான் பிரதான பாத்திரங்களாக இவங்க 3 பேரும் வச்சுருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 டைரக்டர். அதில் வந்து ஒருத்தர் வந்து அகில் பால், அனாஸ்கான். ஓகே, இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்ஸ் விஜய். படத்துக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு மலையாள படத்தை இங்கே டப் பண்ணி தமிழையும் அமைச்சிருக்காங்க. படத்துக்கு சரியான விளம்பரம் இல்லைன்றது தான் ஒன்று. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு தேட்டரில் கூட்டம் இல்லை. ஏன்னா நாங்கள் காலையில் போய் பார்க்கலான்னு போகும்போதே வந்து ஷோ இல்லை. திருப்பி வந்துட்டு அப்புறம் ஈவினிங் ஷோ தான் போனோம். ஏன்னா விளம்பரம் இல்லைன்றதுனால 2 தேட்டரில் இல்லை, 2 தேட்டர்லையுமே கூட்டம் இல்லைன்னு சொல்லி ஷோவே போடலை. ஆனால் நாங்கள் பார்த்தது ஈவினிங் ஷோ தான் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ஆச்சு. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மாலில் பொம்பளை பசங்க போய் துணி எடுக்க போகும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கேமரா வச்சு எடுத்துகிட்டு அதை வச்சு அந்த பொண்ணுங்களை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வேறொருத்தரால் சாவடிக்கப்படுறாரு. எதனால் அவர் சாவடிக்கப்படுறாரு, அவரை சாவடிச்சது யார் அப்படின்றத திரிஷா அதை பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. கீழே விழும்போது அவங்களுக்கு ஒரு மறந்து போகுது. அந்த ஒரு ஃபேஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே மறந்துடுது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில். ஆதி, நீ பார்த்த அந்த அங்கிளோட ஹேர் ஸ்டைல் இப்படி இருந்துச்சு? நீங்க சொல்ற விட்னஸ்க்கு சம்பவத்தை பத்தி மெலோட்டமா தெரியுமா இல்ல? நோ சார், அவங்களுக்கு எல்லாமே நல்லா ரொம்ப கிளியரா ஞாபகம் இருக்கு. இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து வினய் ராய் அவர் வராரு. அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக ஹீரோ வந்து எடுக்கிறார். ரவீனா தாமஸ் அவர் வந்து எடுக்கிறாரு. அவங்க வரையும் போது ரவீனா தாமஸுடைய உருவத்தையும் வரைகிறாங்க. சொல்லி வரையும்போது அவருடைய உருவத்தையாக அவரே வரைகிறார். அப்படின்னும் போது அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. எங்கே என்ன ஆகுதுன்னு ஒரு இன்ட்ரோல் பிளாக்குள்ளவே நமக்கு ஓரளவுக்கு கதை புரிஞ்சுது, யார் ஹீரோ யார் இல்லைன்றது. அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க கதையை கொஞ்சம் இழுத்து சொல்கிறது. கதை சொன்ன விதம் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். அது நமக்கு ஓரளவுக்கு புரியுது. புதுசாக உள்ளே போய் ஆழமாக பார்த்தா தான் கதையோட இல்வான்மெண்ட்டே புரியும். இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புரியாது நிறைய பேருக்கு. மலையாள ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கிறதுனால அவங்க ஓரளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் தமிழில் வந்து அது எடுத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் இருக்காது. அந்த வகையில் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே குழப்பமாக தான் இருக்கும். கடைசியில் வர அந்த ஃபைட்டு, ஆமாம், அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்திருக்காரு. பட் என்னென்னா அவ்வளோ தேவையான்றது தான் அவங்க கேள்வி. ஏன்னா என்னன்னு தெரிஞ்ச போது கடைசியில் ஒரு துப்பாக்கிக்குள்ளே வில்லனை சாவடிக்கிறாங்க. அது இன்ட்ரோல் பிளாக்லேயே முடிச்சிடலாம் படத்தை. அந்த மாதிரி தான் படம் இருக்குது. இப்போ சொல்லியிருக்கிற விதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கதை ரொம்ப சுவாரஸ்யமாக கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. இன்ட்ரோல் வரையெல்லாம் ரொம்ப விறுவிறுன்னு போகும். இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோய்வு அடைஞ்சிருக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுது. படம் எப்போ முடியும் நீங்கள் சொன்ன ஃப்ளைட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அவ்வளோ தேவையில்லைன்றது, அந்த பில்டப் தேவையில்லை. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணி படத்தை எடுத்துருக்காங்க. முக்கியமாக என்னென்னா படத்தில் திரிஷா அந்த கேரக்டர், அந்த விஷயத்துக்கு தேவையா திரிஷா, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தேவையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா படத்தில் வந்து வில்லன் ஹீரோ இவங்க 2 பேரோட சப்ஜெக்ட் தான் முழுக்க ஓடுது. படம் முழுக்க வந்து இவங்க 2 பேரோட சேசிங் தான், யார் முந்துறாங்கன்றது தான் விஷயங்க. திரிஷா அப்பப்போ வந்து தலையை காட்டுறாங்க, ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். ரொம்பன்றதுலாம் ரொம்ப கேரக்டர் கிடையாது. அவ்வளோ அந்த 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 ஒரு இதுக்கு அவங்க தேவையானது. வேற யாருன்னா சாதாரணமாக ஒருத்தர் கூட நடிக்க வச்சுட்டு போயிட்டு இருக்கலாம்.
இது ஏதோ ஒரு அது என்ன சொல்கிறது அதாவது நம்ம எல்லா பாஷையும் தெரிஞ்சதுனால திரிஷா வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறோம். படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையோட பார்க்கணும். ஆமாம், பொறுமை ரொம்ப தேவை. ஏன்னா படத்தோட கதை வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படம். சொல்லியிருக்கிற விதம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பாயிண்ட்டு. ஆமாம், டொவினோ தாமஸ் வந்து இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவரை வச்சு வரைஞ்சி திருடன் பிடிக்கணும்னு தான் ஒரு அப்படியே கொண்டு போகிறாங்க. ப்ரொஃபஷனல் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா? சார், இது ஒரு பிளைண்ட் ப்ராசஸ் இல்லை. ஸ்கெட்சிங்கில் கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். I know this is hard, but I really need some details. சார், எனக்கு இந்த கேஸோட ஸ்பெசிஃபிக்ஸு, டைம் லைனு ஒன்றும் தெரியாமல் சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்த முகத்தை ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஹோல்ட். அந்த கண்ணையும் ஐப்ரோஸையும் இன்னொருத்தரோட டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அடிக்கடி அவங்க வந்து அந்த ஹீரோவோட படத்தையே அவங்க வந்து வரைகிறாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. இவர் தான் பண்ணாரா இல்லை என்னன்றது, இல்லை ஒரு எக்ஸாம்பிள் அது ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ், இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அது நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமும் நிறைய இருக்குது அதில். அதுவும் நம்ம சாதாரணமாக சொல்லி புரியிற விஷயம் இல்லை. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் டக்குன்னு புரியலாம். சாதாரண விஷயம் ஆட்களுக்கெல்லாம் வந்து என்னன்றது தெரியாமல் இருக்குது. இதான் ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறது நடுவில் அதோட குழப்பம் வேறு இருக்குது. இவருடைய தங்கச்சியா, இவர் யார், என்ன ஏதுன்ற விஷயம் ஒருத்தரையும் சொல்கிறது. ஃப்ளாஷ்பேக் கரெக்டாக சொல்கிறாங்க, பட் அது கோர்வையாக பார்க்கும்போது, படத்தோட இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் கோர்வையாக புரியும். மற்றபடி தனிப்பட்ட மாதிரி பார்த்தோம்னா சற்று என்னடா இது ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, போகிறாங்களே, வராங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஃபைட்டு முக்கியமாக ஃபைட் அந்த ஏர்ப்ளைன் உள்ள இருக்குது நடக்கிற ஃபைட்லாம் வந்து ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கதை புரியலன்னா படம் வந்து போராக தான் தெரியும். கதை புரிஞ்சது மட்டும்தான் ஓரளவுக்கு ரசிக்க முடியும். படம் பாருங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.